ஹாய் யோசப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம இப்போ ராம்நாட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ப்ரோ வேறு பிக்கப் பண்ணணும். யோசஃபே, இப்போ போய் ஒரு அண்ணனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டில் மீன் இருக்குது. ஸோ அந்த மீனை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷன் போக வேண்டியதுதான். மொத்தமாக 3 பேர் 3 வண்டியில் போகலான்னு ஐடியாவில் இருந்தோம், 5 பேர். இப்போ திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆகி நான் எங்கள் ப்ரோவும் போகிறோம் முன்னாடி, அவங்க 3 பேர் பின்னாடி வராங்க. ஓகே கேஷ், அந்த அண்ணன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ அந்த அண்ணனை போய் அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே திருப்பி ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போய் மீன் எடுத்துகிட்டு அப்படியே ராம்நாட்டுக்கு ஒரு தட்டிட வேண்டியதுதான். ஆனே போவோம். அவங்க கொண்டு வந்து இங்கே அது தூக்க முடியாது, கை அதுக்குள்ளே வந்துருச்சு. வீட்டில் வச்சுருந்துருக்கு, போய் எடுத்துகிட்டு தான் போனோம், கொழுவே முடியாது. ஸோ யோசஃபே, ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குறோம். வண்டியை ஒன் சைடாக போய்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா வண்டியில் மீன் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம், நானும் எங்கள் ப்ரோவும் அந்த ஃபங்க்ஷன் ஹிட்டுக்கு. ஸோ அதனால் வெயிட்டாக இருக்குது ஒன் சைடாக. இதாங்க ஒன்று எக்ஸ்ட்ரீம் மாதிரி இல்லை. இந்த பெரிய வண்டி வச்சுருக்கிறது ஃபுல்லாக இதுதான். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எந்த பொருளுமே கொண்டு போக முடியாது. நம்ம வந்து கொழுவி போடுறதுக்கு எதுவும் கிடையாதா. அப்படி பின்னாடி அந்த கிரேபியர் இது இருக்குதா பிடிக்கிறது, அதில் கொழுவுனாலுமே டயருக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். டயரில் அப்படியே உரசிக்கிட்டே வரும் அந்த சாக்கு. ஸோ அப்படியே நீங்கள் பாம்பன் பாலத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜோடியாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு தான் ஒரு ஜோடியும் இல்லை. பரவாயில்ல காஷ், நம்ம சிங்கிளாக கொஞ்ச நாள் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். மெதுவாக விடுறா, இதில் வழுக்குதுடா. ஓரமான பாட்டு. ஆமாண்ணே. சின்ன பையன் பார்த்ததுக்கு சொல்றியோ? சின்ன பையன் பார்த்தது சொன்னியோ? அப்போ ரெக்கார்டே ஆன் பண்ணல, இப்போதான் ஆன் பண்ணுறேன். கரெக்டாக பையன் மிஸ் போயிட்டான். யோசஃபே, இப்போ சூப்பரான மூமெண்ட் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால், பட் அதை கேட்சப் பண்ண முடியலை. ஸோ லேட்டாக வண்டி சர்வீஸ் விட்டேன், ராம்நாடு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே கொடுமை மேல் கொடுமை நம்மளுக்குன்னே வரும்போல எல்லாம். ஸோ அந்த மீன் கொண்டு போகிறேன்ல, ஸோ அது வந்து வைக்க முடியல நம்ம சாதுமால. அதான் பின்னாடியில் அப்புறம் ஒன் சைடாக உட்காந்துட்டு இருந்தால் சரி ஒன் சைடாக பிடிச்சிட்டு வந்திருக்காரு இந்த காலைக்கு புட்ரஸில். இப்போ அது என்னென்னா ஐஸுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே உள்ளே போய்கிட்டு. சரி விடுங்க, வீட்டில் போய் திருப்பி தொடச்சிக்கிடுவோம். பாவம் பின்னாடி வந்திருக்க அண்ணன் தான் சங்கட்டம் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு.
என்ன ஐடியாவில் இருக்கோம்னா மாற்றி மாற்றி கொண்டு போகலான்னு ஐடியாவில் இருக்கோம். வண்டியை மாற்றி மாற்றி ஓட்டி கொண்டு போகலான்னு தான் இருக்கிறோம். பார்ப்போம் நான் பேசப்போ எல்லாம் வண்டி ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிறப்போ ரைடிங் கேஸு க்ளவுஸு ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்டுங்க. நம்ம பார்த்து பத்திரமா எப்படி வேணால் போயிட்டு வந்துடுவோம். பட் எதுக்கு வரவங்க எப்படி வரவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எல்லோரும் சேஃப்டி கியரோட லாங்கில் போங்க. நம்மளும் சீக்கிரம் க்ளவுஸு ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் வாங்கிடுவோம். ஸோ ரொம்பலாம் க்ரூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. ஒரு 72 60 to 70 அவ்வளோதான். ஏன்னா ப்ரோ ஒன் சைடாக உட்காந்துருக்காரு, இது வேறு வச்சுருக்காரா, வெயிட்டாக வேறு இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் மெதுவாகவே போவோம். காலைல இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். யதார்த்தமாக வீடியோ எடுத்தேன், பட் ஆடியோ நல்லா வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 4 வீடியோ எடுத்தேங்க கண்டினியூஸாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய். பட் அதெல்லாம் ஆடியோ வரவே இல்லை. காலை யதார்த்தமாக எடுத்தேன், அதாவது இன்றைக்கி காலையில் யதார்த்தமாக எடுத்து ஆடியோ வந்துச்சு. அதோட இன்றைக்கே போஸ்ட் பண்ணிட்டேன். அது சண்டே, அதாவது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ. இந்த வீடியோ எப்படி அமைய போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். இது எக்ஸ்ட்ரா பேக்கேஜுக்கு ஒரு பேட்டரி வேறு பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன். அதுவும் ஃபுல் சார்ஜில் தான் இருக்குது. கல்யாணத்துக்கு போக முடியலங்க, அதோடு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன். பசங்களுக்கு லீவு கிடைக்கல, யாருக்கும் கிடைக்கல. ஸோ அதோட இன்றைக்கி சண்டே தானே. ஸோ இன்றைக்கி எல்லோரும் போகணும் தான் போய்கிட்டு இருக்கோம். ஒன்றா தான் போகலான்னு ஐடியாவில் இருந்த 3 பைக்கு, 3மே எக்ஸ்ட்ரீம் தான் பிளானு. ஏன்னா கூட இன்னும் 2 பேர்கள்ட்டையும் பைக் வந்து எக்ஸ்ட்ரீம் தான் அவங்கள்ட்ட இருக்கிற. இதே சேம் பிளாக் கலர் தான். நாங்கள் இந்த மீன் கொண்டு போகிறனால நாங்கள் வெளியே போய்கிட்டு இருக்கிறோம். பட் இப்போ ஃபங்க்ஷன் போகக்கூடிய அண்ணன் வந்து எங்களை 9 மணிக்கு வர சொல்லிச்சு. பட் எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. அப்படி இப்போன்னு டைம் ஓடிச்சு. இவங்களும் ஒரு லேட் ஆகிடுச்சு மீன் கொண்டுட்டு வர பயல்களும். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 30 ஆகுது. முதுகுலாம் வலிக்குதுங்க, எனக்கு ஒரு பக்கமாக இழுக்குது வண்டியை. எனக்கே முதுகு வலிக்குது. பாவம் பின்னாடி உட்காந்துருக்கானே எப்படி தான் பிடிச்சிட்டு வருதுன்னு. இந்த செக் போஸ்ட்டில் மட்டும் எப்போயுமே பார்த்து வாங்க. சில நேரத்துக்கு செக்கிங் இருக்கும். இதுதான் மெயினான செக் போஸ்ட். ஏர்லி மார்னிங்கில் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா வச்சுக்கிறீங்களேன், இந்த ரோடு செம்மையாக இருக்குது. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி அந்த கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி வளைவு நெளிவாக போகும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ, சூரியன் அதோட. நான் எதுக்கு ரோட்டில் சென்டராக போகிறேன்னு யோசிக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க. நானாக போலங்க, வண்டி போயிட்டுருக்கு, வெயிட்டுக்கு ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ ஓடி இருக்குன்னா சாது மாதிரி 31,144 கிலோமீட்டர் ஓடிடுச்சு வெற்றிகரமாக. R15 போகிற அண்ணன் பார்த்துட்டே போனார். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஓ நோ, ஆடி இப்போ தான் குறுக்க போகணுமா? தாமதம்னு போட்டிருந்துச்சு. சங்கட்டம். நாங்கள் வெளியே கிளம்புறப்ப தான் எங்கள் 2 பேருக்கும் ராசி பலனில் எல்லாம் 7.5 போட்டிருக்குமோ. இதாங்க அரியமான் பீச். ஸோ அதாங்க நீ காலண்டரில் எனக்கு வந்து தாமதம்னு போட்டிருந்துச்சா. ஸோ அதான் 9 மணிக்கு போக வேண்டியது, மணி இப்போ 11:42 ஆயிடுச்சு. அதுக்கா இவ்வளோ தாமதமாகும் நினச்சி கூட பார்க்கல கைஸ். நிற்கிறதுக்கு மைண்ட் வரும். என்னங்கடா அது? நம்ம சாதுமா வந்து இந்த இடத்துல தான் டெலிவரி எடுத்தோம். இங்கே தான், அவ்வளோ லாங்கில் இருந்து இந்த ஷோரூம்லாம் நம்ம சாதுமா தான் டெலிவரி எடுத்தோம். பட் இப்போ இழுத்து மூடிட்டாங்க. இழுத்து மூடலை, விற்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ அங்கே விட்டுட்டு இருக்கேன் காமிச்சத்தில். பட் அங்கேயும் நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நேற்று திங்கக்கிழமை மார்னிங் கொண்டு வர சொன்னாங்க. அப்புறம் நைட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன வெயிட்டாக இருக்குது. இப்போ எப்படி உட்கார்றது? அப்படி உட்கார வராது. எடுத்து அப்படி வச்சுட்டு உட்கார்றா. எங்கிட்டு வைக்க அப்படி உட்கார்ந்ததே இல்லை. நான் உட்காந்துருக்கடா.
வந்தாச்சுண்ணே பாரதி நகர். என்ன பண்ண ரெக்கார்ட் பத்தியா அவ்வளோதான், ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்போ நான் விளாக் பண்ணல, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதான் யோசஃபே, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இல்லை இங்கே சரிண்ணா. ராமேஸ்வரம் இங்கேருந்து 49 கிலோமீட்டர், தனுஷ்கோடி 68, அல்சர்முனை 73 கிலோமீட்ரு. ஸோ 3 வண்டியில் போகிற மாதிரி பிளானில் இருந்தேன். பட் ஒரு தம்பி வந்து, அதாவது என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வந்து வரல, அவங்க வீட்டில் விஷயனால வர முடியல. இன்னொரு தம்பி வந்து R15 வாங்கிட்டு வந்தார். அவன் வந்து முன்னாடி போயிட்டான், நான் பின்னாடி கேமரா மாட்டிட்டனால பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன். விரட்டி போகிறான்னு நினைக்கிறேன், ஆளே காணுமே அவனையே. ஒரு ஒயிட் கலர் R15 முன்னாடி போய்கிட்டு இருக்கான் வருஷன் 4ல். 4 அடியில் இங்கே வாழந்தூர்லேருந்து நம்ம வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டு போவோம். ஏன்னா உள்ள ஆல்ரெடி 2 லிட்டரு கலக்குது. பட் இருந்தாலும் கையில் காசு இருக்கிறப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இப்படி இந்த பிளிங்காரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு சவுண்டு. ஸோ இருக்கிறப்ப மட்டும் ஒரு சேட்டிஃபிகேஷனுக்காக பெட்ரோல் போட்டு வச்சுக்கிடுவோம் மன நிம்மதிக்கு. பரவாயில்ல, இந்த கேமரா நல்லாதாங்க சார்ஜ் நிற்கிது. காலே லாக் பண்ணேன், அப்புறம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் பரவாயில்ல, இன்னமும் வந்து சார்ஜ் நல்லா தான் நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 பாயிண்ட் கம்மியாக தான் நினைக்கிறேன். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, 1 பாயிண்ட் குறைஞ்சதுக்கப்புறம் சர்ன்னு குறைஞ்சிட்டு வந்துருக்கு நம்ம ஐஃபோன் மாதிரியே. அதான் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வாங்க, ஒரு 2 லிட்டரில் 1 லிட்டருக்கு பெட்ரோல் போட்டு அப்படி ஜம்முன்னு கிளம்புறோம். இது வந்து சிஎன்ஜி. ஸோ பக்கத்தில் சிஎன்ஜி பல்க்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இருக்குது பாரத். ஸோ பாரத்தில் பெட்ரோல் போட்டு ஜம்முன்னு போக வேண்டியதுதான். பெட்ரோல் போட்டு போயிடுவோம். அந்த பாரத் ஞாபகம் இருக்கா உனக்கு? 3 பேரா வந்து பைக் நின்று, அது இவனால நின்றான். பிளாட்டினா நின்று தலைக்கு வந்து பெட்ரோலா போட்டு பிளாட்டினா. அப்ப இது ஒரு அடி நின்றுச்சுல. 2 லிட்டர்ண்ணே. ஜிபே பண்ணுறேண்ணே. அப்புறம் போட்டேன். அவ்வளோ பெட்ரோல் போட்டுச்சு 2 லிட்டரு. ஸோ 2 கோட் வந்துருச்சு. என்ன பிளான்னா, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க அக்காவுக்கு ஏதோ ஒன்று வாங்கணுங்க. அதுக்கு தான் நாங்கள் ராம்நாடு வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு போகலாம்னு. பட் இன்னைக்கு சண்டேனால சூப்பர் மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஒரு சில இதெல்லாம். ஸோ அதனால் அது கிடைக்கல. அதான் வேறு எங்கேயாச்சும் போய் தேடணும். ஸோ ஆடியோ நல்லா வரும்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா காலைல சும்மா எடுத்த வீடியோ நல்லா வந்திருக்கு ஆடியோ. ஸோ இதோட ஆடியோ எப்படின்னு நான் செக் பண்ணவே இல்லை. காலேஜ் வீடியோ எடுத்ததெல்லாம் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு தான் நம்மள்ட்ட ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி டவுன்லோட், ஒய்ஃபை மூலியமாக டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும் ஆடியோவில் எப்படி வந்திருக்கு, இல்லை எதுவும் பண்ணணுமான்னு. அதுமாரி ஆங்கிலம் எப்படி வந்திருக்குன்னு தெரில, பார்க்கணும். வீட்டுக்கு போயிட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தன் கோவத்தில் வைப்பான் என் மேலே. ஆரம்பிச்சுக்கிறவன் பல்கில் வேலை பார்க்குறவன். இன்றைக்கி அவன் கூட வெளியே போகிறது தான் மார்னிங் பிளானு. பட்டு சடனாக அவன் இன்றைக்கி அதிகமாக தூங்கிட்டான். ஸோ
அதோட போக முடியல. ஸோ ஈவினிங் வந்துட்டு வெளியே போகணும்னு சொன்னால், பட் இங்கேயே 5 மணி ஆக போகுது. அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் கைஸ். ஸோ வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ரீசெண்ட் டைமில் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குதுங்க 2 வீலர்ஸில் போகிறவங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நம்ம சேனல் வர சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா சரியான தெரில, தீபாவளி முடிஞ்சு தான் நினைக்கிறேன். வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. 3 ட்ரிப்பு போவேன் கேரளா நோக்கி ஒரு பயணம். ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருங்க. ஸோ இன்னும் நான் 1 வீக் ஆர் 2 வீக்கில் வந்து ரிட்டர்ன் மாதிரி போய் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி முக்கியமாக என் தங்கச்சியும் எங்கள் அக்கா மீட் பண்ண போவேன். அவங்கள தான் மீட் பண்ண போகணும்னு நினச்சிட்டு போவே இல்லை. என்னோட இன்னொரு அக்காவை மட்டும் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வாட்டி எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு வரணும். ஸோ அந்த மேப் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுதான் நிறைய திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனல்லேருந்து நிறைய பேர் வந்து மதுரை சைடு, கம்பம், தேனி அந்த சைட்லேருந்து தான் பார்க்குறீங்க. ஸோ நானும் அதிகமாக அங்கிட்டு தான் வரேன். ஸோ உங்கள் ஊரில் ஏதாச்சும் நல்ல ஒரு பிளேஸ் ஒரு நாள் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அந்த பிளேஸுக்கு போய் வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து அது மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா, மூணார் ஒரு பிளான், இன்னொரு பிளான் என்னென்னா கொடைக்கானலில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ கொடைக்கானலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தோன்னா கொடைக்கானல் சீரிஸ் வரும். இப்போ வேறு போய் அவனை வேறு சமாதானம் பண்ணணும். என் ஃப்ரெண்டை வேறு என்ன சொல்ல போகிறான்னு கத்துவாங்க. கடந்து 2 மணிக்கு அவன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் காலைல. பட்டு டைம் சீக்கிரம் ஓடிடுச்சுங்க, எதுவும் பண்ணவும் முடியவில்லை. ஃபங்க்ஷன் போனால் அதாங்க ஒன்று, நம்ம டைம் கீப்பப் பண்ணுவோம், பட் நடக்கிறது ஒன்றா இருக்கும். இதில் R15 வந்து என் ஃப்ரெண்டு 2 பேருக்கு முன்னாடி பறந்துட்டாங்க போல், பானம் அவங்களையே. அதான் நம்ம சாய்மால் நிறைய ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா நடக்கும் தான் நம்பிக்கை இருக்கு, நடந்துருங்க, பார்ப்போம். கொடைக்கானலில் ஸ்டே பண்ணுற மாதிரி, ஐ மீன் எப்படி சொல்கிறது, கொடைக்கானல், ஊட்டி, அது மாதிரி இப்போ மூணாறு நிறைய பிளானில் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு அமௌண்ட் இருந்தால் கிளம்பிடுங்க. அமௌண்ட்டு தான் இப்போ பற்றாக்குறையாக இருக்குது, அதன்னு பார்த்துட்ருக்கேன். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு லாக்கு நான் ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால், நம்ம சாதுமாவுக்கு வந்து இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணிட்டேன்னா இதிலே போயிட்டு வந்துடுவேன். அப்படி கேட்டால் என் ஃப்ரெண்டுட்டு R15 கேட்டிருக்கேன். கேட்டது வந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:56. மதுரை வண்டி கிராஸ் ஆகுது, மதுரை டு ராமேஸ்வரம் வண்டி. ஸோ இந்த பரவாயில்ல யோசப், சார்ஜ் நல்லா தாங்க இருக்கு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், அவுடி இருந்தார் அவுடி போகுது. சரியான பண்ணா இருக்கும். டக்குன்னு அந்த ஹெல்மெட்டோட மவுண்ட் லூஸ் ஆயிடுச்சுக்க. அதான் எம்சீல்டு போடுமா இல்லை ரோப்பை நல்லா இறுக்கி கட்டுவோமான்னு யோசனையாக இருக்குது. என்னென்னு பார்ப்போம். எம்சீல்டு போட்டு விடணும்னு வச்சுக்கோங்க, 2 யூஸ்ஃபுல். ஒன்று வந்து ஹெல்மெட்டுக்குள்ள எந்த காற்றுமே போகாது, 2வது என்னென்னா நம்மளுக்கு ஒரு பயமும் இருக்காது. பட் இன்னொன்று, இந்த ரோப் மூலியமாக கட்ட முடியாதுன்னா தேவைப்போ கழட்டி வச்சுக்கலாம் மொத்தமாக. இந்த அதாவது நம்ம ஆக்ஷன் கேமரா மாட்டியிருக்கோம்ல, இந்த அது மாட்டுறக்குள்ள அடாப்டரே வந்து நம்ம மொத்தமாக வந்து கழட்டிட்டு தேவைப்படுறவங்க மட்டும் மாட்டிக்கலாம். எம்சீல்டு போட்டு விட்டுன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே இருக்கு, நம்ம கேமரா மட்டும் தான் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஹெல்மெட் நம்ம மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம எப்படி சொல்கிறது, அவங்கள சுற்றி இருக்கவங்களும் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுல்ல அந்த மவுண்ட், அதனால தான் எம்சீல்டு போடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
5:10 ஆயிருச்சு. இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு கழுவி ஊற்றுவான் வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா நான் வந்து அடுத்த 6 மணிக்கு எங்கள் அம்மா வர கூப்பிட போயிடுவேனா. ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு. செத்தேன் நாளைக்கு அவன்கிட்ட. இந்த கேமராவோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கம்மிங் சூனுங்க. ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பைக் ரிவ்யூ தான் கேட்குறீங்க. நானும் பைக் ரிவ்யூ பண்ண மாட்டேன்லாம் சொல்லலை, பண்ணுறேங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஓகேவா. பைக் ரிவ்யூ பண்ண மாட்டேன்லாம் சொல்லலை. ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து முதல் சப்ஸ்கிரைப் வந்து கூடுனதே வந்து பைக் ரிவ்யூஸ்னால தான். ஸோ அதனால் பைக் ரிவ்யூஸ்லாம் விட மாட்டேன். பைக் ரிவ்யூஸ் வந்து சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 82ல் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆடியோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஹைவேல லாங் டூரிங் பண்ணுறப்ப எப்படி சொல்கிறது 80 to 90 நான் மேக்ஸிமம் க்ரூஸ் பண்ணுவேன் எப்பயுமே நம்ம சாதுமாவே. ஸோ அதனால் இந்த க்ரூஸிங்கில் ஆடியோ ஓகேவாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டா சொல்லுங்கள், நம்ம வந்து ஒரு 60 to 70 வீடியோ இருக்கிறப்ப போய்க்கிடுவோம். ஸோ பாலத்தில் எப்பவுமே ஸ்லோவாக வண்டி ஓட்டுங்க ஓகேவா. ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு வர்றவங்க பார்க் பண்ணியிருப்பாங்க ஓரத்தில். அந்த பழைய பாலத்தை வந்து இடிக்க போகிறதா நியூஸ் வந்துச்சு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. என்ன கேட்டால் அது இடிக்காமல் பராமரித்தா பெட்ரு. ஏன்னா டூரிசம்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அது ஒரு எமோஷ்னலுங்க, கனெக்டடுங்க அந்த பழைய பாலம். ஃபங்க்ஷனாக நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 மணிக்கு நான் வந்து எங்கள் அம்மா வந்து திருப்பி வேலையிலேருந்து கூப்பிட போயிடுவேன். ஸோ எல்லாம் வண்டியோட போய் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முடிஞ்சோம் லாங்கில் போகிறப்ப ரைடிங் கேஸ் க்ளவுஸ்லாம் போட்டு சேஃப்டியாக போயிட்டாங்க ஓகேவா. லவ் யூ கைஸ். ஸோ இது வர வண்டி வந்து ஓவராலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,233 கிலோமீட்டர் ஓடிச்சு யோசப்பு. ஸோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ட்ரிப்பு போகிறதுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்ப்போம். லவ் யூ யோசப்பு. பாய்.